நாம் உம்மை மனித குலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். ஆகவே இஸ்லாம் மேற்குலகுக்கு மட்டும் உரிய மார்க்கம் அல்ல, அது மனித குலம் எல்லாவற்றிற்கும் உரியது. நீங்கள் ஆச்சரியம் அடைய மாட்டீர்கள். பத்திரிகைகளில் பிளெயின் ட்ரூத் என்ற செய்தி வந்தது. அது முன்பொரு காலத்தில் ரீடர்ஸ் டைஜஸ்டில் வந்த ஒரு செய்தி. 1986 மறுபதிப்பு செய்யப்பட்டது. அது ஒரு புள்ளி விவரத்தை தருகிறது. உலகத்தில் உள்ள பிரதான மதங்களின் வளர்ச்சி விகிதத்தை பட்டியலிடுகிறது. 1934 இருந்து 84 வரை இந்த 50 ஆண்டுகளில் உலகில் உள்ள பெரிய மதங்களின் வளர்ச்சி விகிதத்தை தந்தது. அதில் முதல் இடம் இஸ்லாத்திற்கு தான். 235%. கிறிஸ்தவம் வெறும் 47%. இன்று அமெரிக்காவில் அதிவேகமாக பரவும் மார்க்கமானது இஸ்லாம். ஐரோப்பாவில் வேகமாக பரவும் மார்க்கம் இஸ்லாம் தான். இதன் மூலம் தீர்க்க தரிசனம் உண்மையாகிறது. திருக்குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், சூரா ஸஃபில் அத்தியாயம் 61 வசனம் 9, மேலும் சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 33, ஹுவல்லஸீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி. அவனே தன் தூதரை நேர் வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். ஆகவே எல்லா மார்க்கங்களையும் இது மிகைக்கும். எல்லா சாராம்சங்களையும், எல்லா வாழ்வு முறைகளையும், அது நாஸ்திகமாயினும் லௌகீகமாயினும் மார்க்சிசம், கம்யூனிசம், வெஸ்டர்னிசம் எதுவாயினும் அவற்றையெல்லாம் இஸ்லாம் வீஞ்சி நிற்கும். எல்லாவற்றிலும் மேலாண்மை பெறும், வெற்றி கொள்ளும். முஸ்லிக்குகள் அதை விரும்பாவிட்டாலும் சரி, சிலை வணங்குபவர்கள் விரும்பாவிட்டாலும் சரி. இது சம்பந்தமான செய்தி 3 இடங்களில் சொல்லப்படுகிறது. சூரா ஃபத்ஹ் அத்தியாயம் 48 வசனம் 28. அவனே தன் தூதரை நேரான வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பியிருக்கிறான். சகல மார்க்கங்களையும் விட அதை மேலோங்க செய்வதற்காக. அது ஹிந்துயிசம் ஆனாலும், ஜுடாயிசம் ஆனாலும், கிறிஸ்தவமானாலும், கம்யூனிசம் ஆனாலும், செகுலரிசம் ஆனாலும், நாஸ்திகமானாலும், மேற்கத்திய கொள்கையானாலும், இஸ்லாம் இவை எல்லாவற்றையும் புறந்தள்ளி முன்னிற்கும். அவற்றிலெல்லாம் மேன்மை பெறும், வெற்றி கொள்ளும். இதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருப்பதே போதுமானது. அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கிறான். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கமானது உலகம் முழுவதும் பரவும். நான் எனது சொற்பொழிவை முடிக்கும் முன் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்ட சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 19 மொழிபெயர்ப்பை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமாக இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும்.